அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜக்காத் கொடாதோரின் கதி. எவர் பொன்னையும் வெள்ளியையும் சேமித்து கொண்டு அதை அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்யாதிருக்கின்றார்களோ அவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனை பற்றி சுபச்செய்தி கூறுவீராக. அன்றைய தினம் பொன் வெள்ளி ஆகிய அவற்றை நரக நெருப்பில் பழுக்க காய்ச்சி அவற்றை கொண்டு அவர்களுடைய நெற்றிகளிலும் அவர்களுடைய விழாக்களிலும் அவர்களுடைய முதுகுகளிலும் சூடிட்டு, இவைகள்தாம் உங்களுக்காக நீங்கள் சேமித்து வைத்திருந்தவை, நீங்கள் சேமித்து வைத்திருந்தவைகளை அதனுடைய ருசியை நீங்களே சுவையுங்கள் என்று கூறப்படும். இந்த வசனம் அல் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா நமக்காக சொல்கிறான். அல்லாஹ் தஆலா நமக்காக எச்சரிக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, எந்த சமூகம் ஜக்காத் கொடுக்காமல் இருக்கிறாங்களோ அவங்கள அல்லாஹ் தஆலா பஞ்சத்தால் சோதிக்காமல் இருக்கிறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அல்லாஹ் தஆலா ஒருத்தருக்கு ஜக்காத் கொடுக்குற அளவுக்கு பொருளை கொடுத்துருந்தும் ஒருத்தவங்க ஜக்காத் கொடுக்காமல் இருந்தாங்க அப்படின்னா அந்த பொருள் அப்படியே மலை பாம்புடைய உருவமாக மாறி அதுக்கு அல்லாஹ் தஆலா 2 விஷப்பற்களை கொடுத்துருவான். அது மறுமை நாளில் அவங்க மேலே மலை மாறி சுற்றி அவங்கள தூக்கி அந்த பாம்பு நான் தான் உன்னோட சேமிப்பு அப்படின்னு சொல்லும். அனுதினமும் 2 மலக்குகள் மேலிருந்து கீழ்வானத்துக்கு சொல்கிறாங்க, யா அல்லாஹ், யார் தர்மசீலராக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அவங்களுடைய பொருளுக்கு பலன் கொடு, யார் தர்மம் செய்யாமல் அதாவது ஜக்காத்தெலாம் கொடுக்காமல் இருக்காங்களோ அவங்களுக்கு அழிவை கொடு அப்படின்னு சொல்லி சாபமிடுறாங்க. ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 2 பெண்களை பார்க்குறாங்க. அப்போ அவங்க கையில் தங்க காப்பு போட்டிருக்காங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இந்த தங்க காப்புக்கு நீங்கள் ஜக்காத் கொடுத்தீங்களா அப்படின்னு கேட்குறப்ப அந்த பெண்கள் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அதுக்கு பதிலாக உங்களுடைய கையில் நெருப்பு காப்பு அணியறதை நீங்கள் விரும்புகிறீங்களா அப்படின்னு கேட்டப்போ, யார் ரசூலுல்லாஹ் இல்லை நாங்கள் அதை விரும்பலை அப்படின்னு சொன்னப்போ, அப்போ நீங்கள் இந்த காப்புக்கு உண்டான ஜக்காத்தை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அந்த பெண்களுக்கு நல்ல உபதேசம் செஞ்சுருக்காங்க. எந்த ஒரு பொருளில் ஜக்காத்துடைய பொருள் கலந்துருக்குதோ கண்டிப்பாக அந்த பொருள் அழிஞ்சிரும். அப்படின்னா இப்போ ஜக்காத் கொடுக்குற பொருளை நம்ம ஜக்காத் கொடுக்காம வேறு ஒரு விஷயத்தில் நம்ம அந்த பொருளை பயன்படுத்திக்கிட்டோம்னா, நீங்கள் எந்த நல்லதுக்காக பயன்படுத்தினாலும் சரி அந்த பொருள் கண்டிப்பாக அழிஞ்சிரும். அதே மாதிரி ஜக்காத் கொடுக்குறவங்களுக்கு அல்லாஹ் தஆலா எண்ணிலடங்காத பாக்கியத்தை கொடுக்குறான். ஜக்காத் கொடுக்காம இருக்கிறவங்களுக்கு அல்லாஹ் தஆலா பல துன்பங்களை கொடுப்பான். அல்லாஹ்வின் அருளை பெற்றவங்க கண்டிப்பாக ஜக்காத் கொடுக்காம இருக்க மாட்டாங்க. அல்லாஹ் தஆலாவுடைய அருளை பெற்றவங்க கண்டிப்பாக ஜக்காத் கொடுக்க கொஞ்சம் கூட தயங்க மாட்டாங்க. எனவே இன்ஷா அல்லாஹ் ஜக்காத் கொடுக்க தகுதியுடையவர்கள் ஜக்காத்தை கொடுத்து விடுங்கள். அல்லாஹ் தஆலாவினுடைய அருளை பெற்றவர்களாக நீங்களும் அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். எனவே இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் நற்கிருபை செய்வானாக. ஆமீன். அல்லாஹ் போதுமானவன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.